Hi students, welcome to Indikegala AIC Academy. So video பண்ண அனைவருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. Select. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்ல குறிப்பா எஸ்ஐ 2024ல சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகேவா? ஈஸியான வழிதான். ஆனா அதை கரெக்டா பண்ணீங்கன்னா சைக்காலஜில ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? சைக்காலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மொத்தமா 60 கேள்விகள். ஆனா அதுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல தமிழ் 10 கேள்விகளும் இங்கிலீஷ் 10 கேள்விகளும் போயிடும். ஸோ 20 கேள்வியை விட்டுருங்க, மீதி 40 கேள்வி தான் மேக்ஸும் ரீசனிங் சேர்த்து. அந்த 40ல 40மே அடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறத அந்த ஒரே வழியில சொல்லிடுறேன். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா 40 இருக்கலாங்க. 40 ரொம்ப ஈஸி. அதை நம்ம கரெக்டா செய்யணும். சரிங்களா? செஞ்சீங்கன்னா 40 எடுத்துடலாம். தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் முடிச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மே சொல்றேன் அப்படின்னா எஸ்ஐக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு வந்து சரி. சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இங்க 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. ஃபீஸ் 999 தான். சைக்காலஜிக்கு தனியா கோர்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கான ஃபீஸ் 999 தான். இந்த சைக்காலஜி கோர்ஸ்ல வந்தீங்கன்னா இதுல என்ன அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். சைக்காலஜிக்கான கிளாஸஸ் ஃபுல்லா உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். ஓகேவா? வித் சைக்காலஜிக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம். அந்த சைக்காலஜியோட டெஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தனியா வந்துடும். ஓகேவா? சோ கிளாஸ், டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன் அப்படின்னு வந்துடும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 999 தான். சார் எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் சைக்காலஜி கோர்ஸ் ரெண்டுமே வேணும் சார் அப்படின்னா ஃபீஸ் வந்து ₹1499 வரும். ஆஃபர் போட்டுருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் இருக்குல்ல, அதையே ஆஃப்லைன்ல வந்து எழுதணும்னா ஃபீஸ் வந்து 399 வரும். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் இதுக்குள்ள வந்துரும், சைக்காலஜி கோர்ஸ் இதுக்குள்ள வந்துரும். இது இல்லாம 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டு வீடியோஸ் வந்துரும். இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டு வீடியோ கிளாஸஸ் வந்துரும். இது இல்லாம உங்களுக்கு தனியா இன்னொரு டெஸ்ட் சீரிஸ் வரும். ஓகேவா? டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுப்போம். அப்ப நம்ம இந்த கோர்ஸ்ல வர்றவங்களுக்கு 2 டெஸ்ட் சீரிஸ் வந்துரும். இந்த டெஸ்டும் உள்ள வந்துரும். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்டும் கொடுத்துருவோம். புரியுதா? 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டு வீடியோஸும் கொடுத்துருவோம். சைக்காலஜி கோர்ஸ் உள்ள வந்துரும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 299 தான். இதே ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணனும்னா ஃபீஸ் வந்து 10,000 வரும். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடண்ட்ஸ், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டைரக்டா வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். இதுல எது ஜாயின் பண்ணனாலும் இந்த 3 நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் சிலபஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண போறதில்ல. உதாரணத்துக்கு மீசி மாமி போ, மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், அல்ஜிப்ரா, ஆவரேஜ், கோடிங் டிகோடிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேஷியோ, ஏஜஸ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள்ஸ் காம்பவுண்ட் டெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், புரியுதா? இது இல்லாம லாஜிக்கல் ரீசனிங், சில்லாஜிசம், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், நம்பர் ரேங்கிங், பசில்ஸ் அண்ட் சீட்டிங், டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆனா அதுல வந்து நம்ம 40க்கு 40மே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு டாபிக், அதாவது நான் சொல்றத நீங்க இதனால வரைக்கும் செஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? செஞ்சா 40 எடுத்திருப்பீங்க. என்ன விஷயம்னா, ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கோட பேசிக்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பெர்சன்டேஜ் பேசிக்ஸ்னா என்ன? பெர்சன்டேஜ்னா பெர்சென்ட், 100க்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறது, அதான் பெர்சன்டேஜ்ங்கிறது. சோ ஒரு வேல்யூவை 100க்கு எவ்வளவு கண்டுபிடிச்சா அது பெர்சன்டேஜ். அந்த பேசிக்ஸை கத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய டைப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும். டைப்ஸ்னா என்னன்னா, ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா 10 டைப் இருக்கும். உதாரணத்துக்கு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா வாட் பெர்சன்டேஜ்னு ஒரு டைப் இருக்கும், பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு ஒரு டைப் இருக்கும், பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு ஒரு டைப் இருக்கும், பெர்சன்டேஜ் சேஞ்ச்னு ஒரு டைப் இருக்கும், அதுல செயின் ரூல்னு ஒரு டைப் இருக்கும். பெர்சன்டேஜ்லயே அதாவது சொல்றது சேலரி பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க, மக்கள் தொகை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க, எக்ஸாம் மார்க்ஸ் பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க, எலெக்ஷன் பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா 10 டைப் இருக்கும். அந்த டாபிக் அந்த 10 டைப்பையும் கத்துக்கணும். ஒன்ன கூட மிஸ் பண்ணக்கூடாது. சோ ஒரு டாபிக், அந்த டாபிக்கான பேசிக்ஸ், அதுக்கான மொத்த டைப்ஸ் ஃபுல்லா A to Z கத்துக்கிட்ட பிறகு அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க அப்புறம் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டின்ஸையுமே ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல்னு பிரிச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு டாபிக் முடிச்சிருவீங்களா? இந்த மாதிரி ஒரு டாபிக்கா முடிச்சுட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு டாபிக் இருந்தா அந்த டாபிக்கை டெஸ்ட் போடணும். அந்த மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்த்து முடிச்சுட்டு மொத்த சைக்காலஜிக்கும் அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டாபிக்கை முறையா கத்துக்காம டக்குனு கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதான் தப்பு. அப்பதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லன்னா மொத்த சைக்காலஜியும் எடுறா அப்படியே ஒரு 40 கொஸ்டினை எடுத்து அப்படியே சால்வ் பண்ண போயிடுறீங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்துடும், ஆனா எக்ஸாம்ல போய் விட்டுட்டு வந்துருவீங்க. அப்ப முறையா படிக்கணும். ஓகேவா? சோ ஒரு டாபிக் பேசிக்ஸ் A to Z படிச்சுட்டு தான் கொஸ்டின்ஸே சால்வ் பண்ணணும். புரியுதா? இத நம்மளோட சைக்காலஜி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்துருவோம்.
அதனால தான் சைக்காலஜி கிளாஸ் கொடுத்து அப்புறம் டெஸ்ட் கொடுத்து அப்புறமா அந்த டெஸ்ட்க்கான டிஸ்கஷன் கொடுக்குறோம். இதை முறையா ஃபாலோ பண்ணாலே போதும். சைக்காலஜில 40 இருக்குங்க, ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இவ்வளவுதான் பண்ணணும், கத்துக்கணும், A to Z பார்க்கணும், அப்படியே சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துடணும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும். மற்றபடி சிலபஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா சிலபஸ்லாம் தெரியும், நிறைய எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ இதாங்க விஷயம். இப்போ சைக்காலஜி முறையா படிங்க, கண்டிப்பா 40 நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ரைட். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.